உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்புமிக்கவர்களே, ஒரு புதிய ஆண்டு தொடங்கியுள்ளது. கண்ணின் மணியைப் போல கடவுள் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வந்துள்ளார். அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒரு புதிய ஆண்டை கடவுள் நமக்கு கொடையாக தந்திருக்கிறார். புதிய ஆண்டின் முதல் பொழுதுகளை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த முதல் பொழுதுகளை கடவுளுடைய பிரசன்னத்தில் ஆரம்பிக்க வேண்டும், ஆசிரை பெற வேண்டும் என்பதால் தான் பல இடங்களில் நாம் நள்ளிரவு திருப்பலியை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த விதத்தில் இது நள்ளிரவு திருப்பலியாக இருந்தாலும் காலை திருப்பலியாக இருந்தாலும் இது ஆசீர்வாதமான ஒரு திருப்பலி. அதற்கேற்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் கேட்கப் போகின்றோம். ஆண்டின் முதல் நாள் என்பதோடு கூட 8ஆம் நாள் என்றும் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் விவிலியத்தில் இந்த 8ஆம் நாள் மிக முக்கியமான நாள். அது பெயர் தருகின்ற நாள், இந்த நேம் டே, பெயர் தினம் என்றும் இது கொண்டாடப்படுகின்றது. இதை இடையர்களுடைய வருகையின் அந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாகவும் இதை பார்க்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இதை அன்னை மரியாளுடைய தாய்மை விழாவை கொண்டாடுகிற விழாவாகவும் பார்க்கின்றோம். இதெல்லாம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் வரப்போகிறோம் படிப்படியாக. இந்த ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்கின்ற ஆதங்கம், என்கின்ற தேடல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைய திருப்பலியின் வாசகங்கள் கடவுள் நம்மை இந்த தொடக்கத்திலேயே ஆசீரளிக்கின்றார், இரக்கம் காட்டுகிறார், நம்மீது தம்முடைய அமைதியை அருட்கொடையாய் தருகிறார் என்கிற நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளிலே அது தொடங்குகிறது. ஆம், இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் அளித்த அந்த ஆசியின் ஒரு பகுதி தான் இன்றைய திருப்பலிக்கான முதல் வாசகம். கடவுள் நமக்கு காலத்தை அளந்து கொடுத்திருக்கின்றார். தன் படைப்பிலேயே இந்த காலத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த காலம் என்பது கடவுளுடைய முழுக்க கடவுள் கொடுத்த ஒரு கொடை என்பதை தொடக்க நூலிலே படைப்பு நிகழ்விலே நாம் படிக்கின்றோம். முதல் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே 4ஆம் நாள் நிகழ்வாக நாம் படிக்கின்றோம். கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்பிரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக என்றார். தொடக்கத்திலே கொடுத்த ஒரு காலத்தின் கொடைதான், அல்லது காலம் என்ற கொடைதான் இதை இந்த முதல் நாளிலே நாம் கொண்டாடுவது. காலத்திலே தன்னை கொடுக்கும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த புத்தாண்டை வரவேற்கின்றோம். இதற்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாகத்தான் திரு அவை நம்முடைய முதல் வாசகத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது. எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரத்திலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாத மொழிகள் அல்லது குருத்துவ ஆசி மொழிகள் என்ற தலைப்பிலே ஆண்டவர் மோசேயிடம் கூறுகின்றார், நீ உன் சகோதரனாக இருக்கின்ற ஆரோனிடமும், ஏனென்றால் அவர் குருகுலத்தவர், அவன் புதல்வரிடமும் இனி எல்லா குருக்களும் செய்ய வேண்டியது என்னவென்று அவர்களுக்கு சொல். எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த ஆசி மொழியுடைய மிக முக்கியத்துவமான காரியமாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அடிப்படையிலே நம் கடவுள் தன் மக்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க விரும்புகிற கடவுள். உதாரணமாக இதே எண்ணிக்கை நூல் புத்தகத்திலே நாம் படிப்போம். 22, 23, 24 அதிகாரங்களிலே பாலாம், இஸ்ராயல் மக்கள் இந்த 40 ஆண்டு கால பாலைவன பயணத்திலே மோவாபு பகுதிக்கு கடந்து செல்வார்கள். மோவாப் அரசு இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறான், இவர்கள் என்ன செய்வார்களோ என்று. எனவே தன்னுடைய மந்திரவாதியாக இருக்கின்ற பிலயாம் அவரை அனுப்பி இவர்களை சபி என்று சொல்லி அனுப்புகின்றான். அவரும் புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த கழுதை அதற்கு இடம் கொடாமல், கடவுளுடைய வானதூதர் இதை செய்ய விட மாட்டேன் என்று சொல்லுகிறார், இதற்கு தடை செய்கிறார், குறுக்கிடுகிறார் என்று அந்த பிலாமையை கீழே தள்ளுகிற அளவுக்கு அது செயல்பட்டு கடவுள் எழுந்து, இந்த மக்களை நீ ஒரு காலம் சபிக்க முடியாது, இவர்கள் என் மக்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுள் நம்முடைய கடவுள். எனவேதான் தன்னுடைய குருக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீ என்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கின்ற குருகுலமாக இருக்க வேண்டும், என் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இது அக்கால குருத்துவ ஆசிர் மொழிகள். புனித பிரான்சிஸ் அசிசியார் விரும்பி பயன்படுத்துகின்ற ஆசிர் மொழிகள் என்று கூட அவருடைய வரலாற்று புத்தகத்தில் படித்ததுண்டு. எப்படிப்பட்ட ஆசி மொழிகளை ஆண்டவர் இந்த முதல் நாளில், வருடத்தின் முதல் நாளில் நமக்கு கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால், இப்படிப்பட்ட கடவுளா,
எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற கடவுள், என்னை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கடவுள் இப்படிப்பட்ட கடவுளா என்று நாமே வியந்து அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதோடைய அந்த விவிலியை நம்ம பின்னணியை பார்க்கும்போது சீனாய் மலையில் மக்கள் தங்கியிருக்கிறாங்க. அவங்க புறப்படுவதற்கு முன்னால் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். இன்றைக்கு முதல் நாள், வருடத்தின் முதல் நாள், நம்மளும் ஒரு பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த பயணம் முழுவதும் கடவுள் இதே ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் தாய் திரு அவை இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த இறை வார்த்தையை, இந்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லுவார்கள் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் காலை எழுந்த உடனே இந்த ஆசி மொழியை கூறிவிட்டு தான் தன்னுடைய பணியை தொடங்குவார்கள் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த மக்களுக்கு மோசே வழியாக கட்டாயமாக கடவுள் தாமே வெளிப்படுத்திய தன்னுடைய பெயரை வைத்து கடவுள் தன்னுடைய ஆசிரை கொடுக்க சொல்கிறார். அவருடைய பெயர் அவ்வளோ புனிதமானது. அந்த பெயரை உச்சரிப்பதற்கு எவ்வளவு தயக்கம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் பர்மிஷன் கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். என்னுடைய பெயரை சொல்லி, ஏனென்றால் இந்த ஆசிரை வழங்குவது வெறுமனே மனித குருக்கள் அல்ல, இது கடவுள் பயன்படுத்துகிறார். இதுதான் இன்றைய குருத்துவத்து கூட இது ரொம்ப பொருத்தமானது. நாங்கள் எல்லாம் அற்பமானவர்கள், எல்லா குருக்களும், நான் சொல்வேன், என்னுடைய குருத்துவத்தை பற்றி சொல்வேன். ஆனால் எங்களை அழைத்தவர் அற்புதமானவர். எனவே அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் நடைபெறுகின்றன, எங்களால் அல்ல. இன்றைக்கு பார்க்கும்பொழுது கடவுள் ஒரு பெரிய ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார். என் மக்களுக்கு நீங்கள் செய்யணுன்னாக்கா இந்த சலுகை வாங்கிக்கிங்க, பெரிய சலுகை. என்னுடைய பெயரை 3 ஆசீர்வாதங்கள், வழக்கமாக சிறப்பு ஆசிரியர் 3 ஆமீன்னு சொல்லி ஆசி வாங்குவோம். அந்த 3 ஆசிரியர் தான் இருக்கும். நம்முடைய திருப்பலியிலும் இது கொடுக்கப்படுகிறது. இந்த 3 ஆசிரியர்களும் ஆண்டவருடைய பெயர் சொல்லி உச்சரித்து, ஏனென்றால் பெயரிலே, சாதாரண பெயரிலே அவ்வளவு வல்லமை உண்டு என்றால் ஆண்டவருடைய பெயரிலே அவ்வளவு வலிமை இருக்கிறது. அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது அந்த பெயரே ஒரு ஆசீர்வாதமாக 3 முறை கடவுளின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இது இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக கருதி அந்த பெயரால் ஆசீர், அந்த பெயரே ஆசீர்வாதம். இந்த ஆண்டவருடைய பெயர் 3 முறை சொல்லப்படுகிறது. அந்த யாவேன்ற வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்க, அதோனா என்று சொல்லுவார்கள். இல்லைன்னா அந்த இடத்துல மௌனமாக இருந்து விடுவார்கள். அந்த 3 முறை ஆண்டவருடைய பெயரை உச்சரிப்பதற்கு இன்னொரு காரணம், எல்லாமே அவற்றுந்தான் வரும். நான் ஒன்றும் இல்லை, நான் தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு. ஆனால் என்னை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு முடியும். அவர் மட்டும்தான் எனக்கு ஆசீர் கொடுப்பார், அனைத்தும் அவராலேயே உண்டாயின என்ற வார்த்தை தான் எனக்கு தெளிவாக புலப்படுகின்றது. அந்த 3 ஆசிரியர்களை ஒரு முறை சொல்லுங்களேன். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. அருமையான பகுதிகள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லும் போதே அவர்களுக்கெல்லாம் மயிர்கூச்சரிப்பு அப்படியே இருந்திருக்கும். அந்த பெயர் அவ்வளோ வல்லமையுடைய பெயர். அந்த பெயரை சொல்லி என்ன ஆசீர்? முதல் ஆசீர், உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இது இந்த ஆசீர் நான் அடிக்கடி பயன்படுத்த வார்த்தை, விரும்புகிற வார்த்தை ஒரு பேக்கேஜ். அது ஒரு ஒரு முழுமையான பல 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 நலன்கள் அதில் இருக்குது. நமக்கு வேண்டிய அத்தனையும், உடல் நலம், மனநலம், அருள் நலம், உறவு நலம், அதெல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அத்தனை காரியங்களும் அதில் இருக்கின்றன. அத்தனையும் சேர்ந்து தான் அந்த ஆசீர் என்ற வார்த்தையும் கூட, எபிரேய வார்த்தையும் சரி, கிரேக்க வார்த்தையும் சரி, இந்த ஆசீர்வாதத்தை அந்த ஆண்டிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் முன்னும் பின்னும் வலதும் இடதும் இருக்கின்ற ஆண்டவர் உன்னை எப்போதும் காப்பாராக, எது செய்தாலும் எந்த இடத்திலும் காப்பாராக என்று அந்த ஆசீரை வழங்குகிறார்கள். நல்ல அருமையான வார்த்தை, ஆசி வழங்கி காப்பாற்றுதல். ஏன்னா நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறப்ப நமக்கு தேவை, ஆண்டவரே எத்தனையோ சிக்கல் வரும் ஆண்டவரே, ஆனால் இந்த எல்லா சிக்கல்ல இருந்தும் என்னை ஆசி வழங்கி காப்பாற்றுங்க ஆண்டவரேன்றது இவ்வளோ பெரிய உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய வசனங்கள். அந்த ஆசீர்வாதத்தை கேட்ட அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு படிக்கும் பொழுதும் சரி, அதை சொல்லும் பொழுதும் சரி, நமக்கு ஆசி வழங்கி நிச்சயமே ஆண்டவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் சொல்லப்படுகின்ற வாசகமாக நான் பார்க்கிறேன். 2வது ஆசீர், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. அந்த 3வது ஆசீர், இந்த முதல் பகுதி ஒரே மாதிரி இருக்குது. ஆண்டவர் உன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி. அப்போ இந்த ஆண்டவருடைய திருமுகம் இருக்கிறதே, அதுவே ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான திருப்பாடல் 36 அந்த 9ஆம் வசனம் சொல்வார், வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது, உமது ஒளியால் யாம் ஒளி பெறுகின்றோம். உமது முகத்தின் ஒளியால் தான் எங்கள் முகம் பிரகாசமாகனாக்கா அங்கேருந்து ஃப்ளாஷ் வரணும். உமது முகத்தின் ஒளி, உமது முகத்தின் ஒளியை என் மீது வீச செய்யும்.
உம் அடியேன் மீது வீச செய்யும். இந்த திருப்பாடல் அடிக்கடி சொல்ல ஜெபம் உமது முகத்தின் ஒளி. அப்போ கடவுளுடைய முகம் நம் பக்கம் திரும்பும் பொழுது அவர் நம் மீது ஒரு அக்கறை காட்டுகின்றார், கரிசனை காட்டுகிறார், நம்மை பற்றி கவலை கொள்கிறார், நமக்கு நடப்பது அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படும். அவர் தன்னுடைய முகத்தை நம் பக்கம் திருப்ப வேண்டும். அந்த முகத்திலே கனிவு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, நம்மை பற்றி கவலை. அதான் சொல்வார்கள், நீ உன்னை பற்றி கவலைப்படுவதை விட அவர் இன்னும் அதிகமாக உன்னை பற்றி கவலை கொள்கிறார். உனக்கு இது வேண்டும் என்று நீ நினைப்பதற்கு முன்பே அவருக்கு இது வேண்டும், உனக்கு வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த முகம் கரிசனையும் அக்கறையும் கொண்ட முகம் நம் பக்கம் திருப்பப்பட வேண்டும். விவிலியம் தாண்டி விளக்கங்களை விட சாதாரண ஒரு விளக்கம். இப்போ யாராவது நம்மகிட்ட பேசாமல் சண்டை போட்டு போனாங்கன்னா அப்படியே முகத்தை திருப்பிட்டு போவாங்க. அப்போ முகத்தை திருப்புறதுன்றது வந்துக்கிட்டு ஒருத்தர் மேலே அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். முகத்தை அவர் பக்கமாக திருப்பி, இப்போ எனக்கு தேவை அப்படின்றப்ப ஆண்டவர் அவருடைய முகத்தை என் பக்கமாக திருப்புகிறார். எனக்கு பிடிச்ச ஒரு திருப்பாடல் 40:1. ஆண்டவருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக சாய்ந்து. அப்போ தேவைன்றப்ப நான் தான் ஆண்டவர்கிட்ட ஓடணும், ஆண்டவரை எனக்கு தேவைன்னு கேட்கணும். ஆனால் என் தேவை உணர்ந்த ஆண்டவர் அவர் தன் முகத்தை என் பக்கமாக திருப்பி எனக்கு அமைதி அருளுகின்றார். என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பாதுகாப்பு கிடைக்குது. ரெண்டாவது அருள். நம்ம ஏற்கனவே அருளை பற்றி ரொம்ப யோசித்திருக்கிறோம். அந்த கிரேஸ், காரிஸ் என்று சொல்லுகிற அருள், நம்ம சொன்னால் அந்த உறவு, கடவுளுடைய தனிப்பட்ட உறவினுடைய எல்லா பொழிவும் நமக்கு பொழியப்படுகிறது. மூன்றாவது அமைதி. நமக்கு அமைதி வேணும். இந்த புத்தாண்டில் கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த 3: பாதுகாப்பு, அருள், அமைதி. இந்த 3க்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். புத்தாண்டின் தொடக்கத்திலே மிக அற்புதமான கடவுளுடைய ஆசிரை குறித்து நாம் ஆழமாக கலந்துரையாடினோம். நாம் கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இருக்கிறோம். அந்த கொண்டாட்டம், அந்த மகிழ்வு, அந்த உற்சாகம் நம்மை இன்னும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இன்று இயேசுவுக்கு ஒரு விதத்தில் பெயர் சூட்டுகிற விழா. இயேசு நமக்கு ஆண்டவராக தரப்பட்டிருக்கிறார். இந்த நாளில், இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே இயேசுவை மையப்படுத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்கிற பெயரை நாம் அடிக்கடி சொல்லுதல் வேண்டும். ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசுவே ஆண்டவர். இயேசுவை நாம் ஆண்டவராக உள்ளத்தில் நாம் கொண்டாடுதல் வேண்டும். அவர் கனிவு மிக்கவர். அவர் நமக்கு இந்த ஆசிரை எல்லாம் அவர் தந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலே இந்த ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கிறிஸ்துவை நாம் மையப்படுத்தினாலும் இந்த கிறிஸ்மஸை நிஜமாக்கிய அந்த ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் அன்னை மரியா, கன்னி மரியா. கன்னி மரியா இறைவனின் அன்னை என்கிற ஒரு அழகான அடைமொழி சொல்லிலே இன்றைக்கு அவர் அழைக்கப்படுகிறார். மரியா ஒரு தன்னிகரில்லா தலைவி. மரியாவை பற்றி தொடக்க நூலிலே முன்னுரைக்கப்பட்டதை நாம் அறிவோம். 3:15. விவிலியத்தின் நடுப்புத்தகம் எசாயா 7:14. நாம் அங்கேயும் மரியாவை பற்றிய ஒரு இறைவாக்கு எடுத்து சொல்லப்பட்டதை நாம் நன்கு அறிவோம். புதிய ஏற்பாட்டிலே அது மேற்கோள் காட்டப்படுகிறது. விவிலியத்தின் கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு. அங்கேயும் திருவை பற்றிய அந்த உருவகத்திலே மரியாதான் முன்னிலையாக வந்து நிற்பதனை நாம் நன்கு அறிவோம். இவ்வாறு விவிலியத்தின் தொடக்கத்திலும் இடையிலும் கடைசியிலும் மரியா நினைவு கூறப்படுகிறார். மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலே இதோமது அடிமை சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று, இறைவனால் எல்லாம் ஆகும் என்று மரியா பணிந்த காரணத்தினால் புதிய ஏற்பாடு தொடங்கிற்று. புதிய ஏற்பாட்டின் பூபாளம் மரியாள். இயேசுனுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலும் மரியாளை பார்க்கிறோம். கானாவர் திருமணத்திலே இயேசுனுடைய பணிவாழ்வின் உச்சம் சிலுவையின் அடியிலும் மரியாளை பார்க்கிறோம். இவ்வாறு மரியா ஒரு தன்னிகரில்லா தலைவியாக அவர் விவிலியத்திலே நமக்கு காட்டப்படுகிறார். மரியாவை திரு அவை இறைவனின் அன்னை என்று அழைக்கிறது. அதற்கு பொருத்தமான ஒரு நற்செய்தியை, இந்த கிறிஸ்மஸ் காலத்தோடு இணைந்த நற்செய்தியை இன்றைக்கு நமக்கு திரு அவை தந்திருக்கிறது. இடையர்கள் கன்னி மரியாளோடு இந்த குழந்தை இயேசுவை அவர்கள் காணுகிறார்கள். நாம் அந்த மாட்டுத் தொழுவத்திலே குடிலிலே அதை பார்க்கிறோம். மரியா அங்கே இருக்கிறார். அவர்கள் நெடுங்காஞ்சிக்கிடையாக விழுந்து வணங்கி ஆராதித்து பரிசுகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். நம்முடைய பார்வை இந்த நாளிலே இந்த மரியாளின் மீதும் கொஞ்சம் பட வேண்டும். இடையர்கள் வானதூதர் அறிவிப்பை பின்பற்றி இயேசு பிறந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறார்கள். விரைந்து சென்று, ஏற்கனவே விரைந்து பற்றி நாம் பேசியிருக்கிறோம், விரைந்து செல்கிறார்கள். மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள் என்று இங்கே லூக்கா சொல்லுவார். இதே நிகழ்ச்சியை வேறு ஒருவருக்கு சொல்லுகின்ற மத்தேயு நற்செய்தியாளர் மத்தேயு நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே ஞானிகள் வந்தபொழுது மத்தேயு வழக்கமாக யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்.
ஆனால் அந்த மத்தேயு ஞானிகளுடைய வருகையின் பொழுது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். இது இந்த நாளிலே இடையர்களுக்கும் ஞானிகளுக்கும் கிடைத்த ஒரு காட்சி பாக்கியம் மட்டுமல்ல, நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக திரு அவை இந்த முதல் நாளிலே அன்னை மரியாளை நமக்கு தருகிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் தேடுவது தன் தாயை தான். எனவே ஒரு புத்தாண்டு பிறந்திருக்கின்ற நேரத்திலே நாம் எல்லோரும் தேடுவது ஒரு தாயை. எனவே இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாளை, அதுவும் எப்படிப்பட்ட தாயாக, வெறுமனே ஆண்டு முழுவதும் நான் சொல்கிற நிறைய பாடல்கள் சொல்கிற அம்மா மரியே அப்படி என்று அல்லாமல் கடவுளின் தாய். அப்போ கடவுளின் தாய் என்று சொல்லும்பொழுது நம்முடைய மீட்புக்கும் மிகவும் மிகவும் சொந்தமான ஒரு தாய், மீட்பை தேடுகின்ற, மீட்புக்காக விரும்புகின்ற, ஏங்குகின்ற நமக்கெல்லாம் ஒரு தாயாக அந்த அன்னை மரியாளை நாம் இன்று பார்க்கின்றோம். அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் கொடுக்கும் அருண் வார்த்தை என்ற வார்த்தைகள்லாம் கவிதைகள்லாம் இருக்குது. மரியன்னை இறைவனின் தாய், அதை புரிஞ்சுக்கணும்னா விவிலியங்கள் மட்டுமல்ல, பாரம்பரியங்கள் அதையும் கலந்து ஆலோசித்தால்தான் அந்த கோட்பாடு நமக்கு சிறந்த முறையில் விளங்கும். அதாவது மரியன்னையை பற்றி 4 கோட்பாடுகள் இருக்கின்றன. அதிலும் முதன்மையான, பழமையான, மிகச்சிறந்த கோட்பாடு என்றால் மரியன்னை இறைவனின் தாய். இந்த கோட்பாட்டை புரிந்து கொண்டால்தான் அதற்கு பின்வருகின்ற கோட்பாடுகள் அதில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு, மரியா இறைவனின் தாயானதால் என்றுமே கன்னி என்ற கோட்பாடு விளங்கும். அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பணியின் அடிப்படையில் அன்னை மரியா அமல உட்பவி என்ற கோட்பாடு அடங்கி இருக்கிறது. அதே போல, as a result of her motherhood and consequent relationship with her son, அந்த தாய்மையின் அடிப்படையிலும் தன்னுடைய மகனோடு கொண்டிருக்கின்ற இந்த அற்புத உறவின் அடிப்படையிலும் அதை புரிந்து கொண்டால் அன்னை மரியாவின் விண்ணேற்பு என்ற கோட்பாடு விளங்கும். 431 நெஸ்டோரியஸ் என்பவர், கடவுளெல்லாம் அன்னை மரியாவெல்லாம் இறைவனின் தாய் கிடையாதுப்பா, அதெல்லாம் சொல்லாதீங்க என்று சொல்லியிருந்தார். ஆனால் எபேசு சங்கம் தெளிவான முறையில் சொல்லுகின்றது, அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற கோட்பாட்டினை அருமையான முறையில் விவிலியத்தின் அடிப்படையிலும் பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் எடுத்துரைப்பதாக நமக்கு திருச்சபை வரலாறு சொல்லுகின்றது. தொடக்க நூலிலே முதல் மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து அவளுக்கு பெயர் வைக்கின்றான். பெயர் வைக்கும்போது ஏவாள் என்று பெயரிட்டான். 3ஆம் அதிகாரம் 20 வாசிக்கின்றோம். தொடக்க நூல், மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். அப்போ அந்த முதல் பெண்மணி உயிர் வாழ்கின்ற எல்லோருக்கும் தாயாக அங்கீகரிக்கப்படுகின்றாள். ஏன் முதல் நாளிலே மரியாவை நிறுத்துகிறாள் என்றால், மரியாள் ஒரு அருமையான மாதிரி, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன் மாதிரி. எனவே இந்த முதல் நாளில் அன்னை மரியாள் கொடுக்கப்படுவது ஒரு இதமான தாய்மை உணர்வு. 2வது, இந்த ஆண்டு நான் எப்படி வாழ போகிறேன், யார் எனக்கு மாதிரி, நான் எப்படி வாழலாம், ஒரு திட்டமிடுவதற்கு ஒரு முன் மாதிரியாகவும் ஒரு வரைபடமாகவும் அன்னை மரியாள் கொடுக்கப்படுகிறார். கன்னி மரியா உண்மையிலேயே ஒரு பேறு பெற்றவர். அவர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, நமக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்மாதிரி. பழைய ஏற்பாட்டில் நாம் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுவோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய நம்பிக்கையின் தாயாக மரியா இருக்கிறார். மரியாவிடமிருந்து தான் கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ நம்பிக்கை தொடங்குகிறது. கடவுள் மூவொரு கடவுள், கிறிஸ்தவருடைய அடிப்படையான நம்பிக்கை. மங்களவார்த்தை நிகழ்ச்சியில் தான் மரியாள் மூவொரு கடவுள் உண்மையை அவள் அனுபவித்தாள். ஆகவே தான் மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக சொல்வார், இந்த மங்களவார்த்தை நிகழ்ச்சியை வாசிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு புல்லரிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை மரியா வெளிப்படுத்தி இருக்கிறார். அருவமான உருவமில்லாத கடவுள், அவர் உன்னதங்களிலே வாழுகிற கடவுள் ஒரு மனிதராய் வந்தார் என்று அவர் நம்புகிறார். தந்தை கடவுள் இந்த செய்தியை அனுப்பி வைத்தார், ஆவியானவர் மேவினார், வார்த்தையானவர் வயிற்றில் ஒரு கருவாய் ஒரு குழந்தையாய் வந்தார், அவர் மூவொரு கடவுள் என்பதை மரியாள் தான் நமக்கு உணர்ந்து நமக்கு சொன்னார் என்று அவர் சொல்லுவார். மரியா நமக்கு முன்மாதிரி. மரியா முதல் சீடத்தி. மரியா கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்து வாழ்ந்தவள். அந்த மரியாளை நாம் நம்முடைய உள்ளத்தில் முன்மாதிரியாக கொண்டு இந்த புதிய ஆண்டினை தொடங்க வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. இந்த புத்தாண்டிலே அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று கௌரவிக்கும் பொழுது, பெருமைப்படுத்தும் பொழுது, 1 தாய்மை உணர்வு என்று சொன்னோம், 2 அவருடைய முன்மாதிரி அழகாக சொன்னோம். இந்த முன்மாதிரியுடைய விளைவு எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவள். இயேசுவிடமிருந்து நமக்கு எந்த லிஸ்ட்டு கொடுத்தாலும் பெற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் தான் அவங்க தான் பார் எக்ஸலன்ஸ் த இன்டர்செசர்,
மிக அருமையான நமக்காக பரிந்துரைப்பவர் அன்னை மரியாள். இந்த ஆண்டு முழுவதும் எனக்காக பரிந்து பேசக்கூடியவர் அந்த அன்னை மரியாள். தன் மகனிடம் கேட்டு வாங்கி கொடுப்பார். கானாவூரில் செய்து நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அந்த மாதிரி. அதோடு கூட அவர் மட்டும் தான் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், நம்ம அடுத்த வாசகத்தை நீங்கள் எங்களை அழைச்சிட்டு போவீங்க, அதில் பார்ப்போம். அவர் மட்டும்தான் இயேசுவை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர். இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவரும் இயேசுவை பெற்றுக் கொடுக்கக்கூடியவரும் மரியாள் மட்டுமே. யோவான் 19:27 சிலுவை அடியில் நிற்கும் பொழுது பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார். நமக்கு ரெண்டும் தெரியும். இவரே உன் மகன் என்றார், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். மாதாவுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஆதரவு, இயேசுவை நாங்கள் பெற்று எடுத்து எல்லாருக்கும் சொல்லணும். அதான் மாதாவுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது, ஆதரவு கொடுக்கக்கூடியது. மாதாவுடைய ஒரே எண்ணம் ஏக்கம் எல்லாம் தான் பெற்றெடுத்த மகனை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இயேசு பெற்றெடுத்த இறையரசு, தான் பெற்றெடுத்த மகன் பெற்றெடுத்த அந்த இறையரசு தான் மாதாவுடைய கவலை. அந்த தாயிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள் இயேசுவை தாங்கி சென்றார். 2 விதத்தில் இன்றைக்கி நம்ம இயேசுவை தாங்கியிருக்கோம். ஒன்று, இறை வார்த்தையிலே நம்ம இயேசுவை தாங்கி செல்கிறோம். 2வது, நற்கரனிலே இயேசுவை அன்னை மரியாளை போல தாங்கி செல்கிறோம். இந்த புத்தாண்டு கொண்டாடுகிறோம். அன்னை வந்து கடவுளின் தாய் என்ற இந்த ஒரு அற்புதமான திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் அன்னையினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறதுல எதில் பெருமை அப்படின்னா, நானும் இயேசுவை தாங்கக்கூடியவனாக இருக்கும். புதிய ஏற்பாட்டின் தொடக்கம் மரியா என்று நாம் பெருமை கொள்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு 27 நூல்களுள் காலத்தால் முந்தி எழுதப்பட்டவை பவுலடியார் எழுதிய கடிதங்கள். அதை நாம் அறிந்திருக்கிறோம். பவுலடியார் இந்த மரியாளை குறித்து ஏதாவது சொல்லுகிறாரா? இந்த மரியாளை குறித்து அவர் என்ன சொல்ல வருகிறார்? இன்றைக்கு 2ஆம் வாசகம் அதை குறித்து மறைமுகமாக பேசுகிறது என்று நான் கருதுகிறேன். மரியாளை குறித்து தொடக்க கால திருச்சபையில் இருந்த கருத்து என்ன? பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? 4வது வசனம், 4-5வது வசனங்கள். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இங்கே 2 விதமான இந்த கிறிஸ்டாலஜி, அந்த இயேசுவை பற்றிய ஒரு கிறிஸ்தியல் அருமையாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆண்டவர் முழுமையான கடவுள், இன்னொன்று முழுமையான மனிதன். அதை 2ஐயும் சேர்த்து அருமையாக கட்டமைத்திருப்பார். அதுதான் பெண்ணிடம் பிறந்தவராக. அதனால்தான் இது ஒரு வேளை நமக்கு பெண்ணிடம் பிறந்தவராக என்று நமக்கு சொன்னாலே தெரியும், அன்னை மரியாவை தவிர வேற எதை குறிப்பிட முடியும்? யார் அந்த பெண்? யார் அந்த பெண்? யார் அந்த பெண்? வேறு யார் அல்ல, மரியாதான். பவுலடியார் புதிய ஏற்பாட்டில் 13 கடிதங்கள் முழுமையாக எல்லாம் அவர் எழுதியதாக அல்லது அவருடைய சீடர்கள் எழுதியதோ எப்படி இருந்தாலும் அவருடைய பெயரை தாங்கிய திருமுகங்கள் 13 இருக்கின்றன. அதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது எங்குமே இயேசுடைய பிறப்பு நிகழ்வையோ அல்லது அவருடைய தாயை பற்றியோ அவருடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பை பற்றி எங்குமே அவர் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அவர் சந்தித்தது உயிர்த்த ஆண்டவர். அந்த உயிர்ப்புக்கு காரணமாக இருந்தது அவருடைய சிலுவை. எனவே நான் சிலுவையில் என்னுடைய கிறிஸ்துவை அறிவிக்கின்றேன். அந்த உயிர்த்த ஆண்டவரில் அவருக்கு இந்த நம்பிக்கை அது. இருப்பினும் இந்த ஒரு இடம்தான் தெளிவாக, நீங்கள் சொல்ல மறைமுகம் கூட தெளிவாகவே ஒரு பெண்ணுனே சொல்லிட்டு, நீங்கள் சொல்ல யார் அந்த பெண் கேட்குற அளவுக்கு அந்த பெண் மரியாள் தான். அந்த இடத்துக்கு வரும்பொழுது அருமையாக சொல்கிறார் கலாத்தியர் 4:4 காலம் நிறைவேறிய போது, அப்போது when the fullness of time came, அந்த கரெக்டான நேரம் வந்த பொழுது, மீட்பின் நேரம் வந்த பொழுது, கடவுள் எத்தனையோ உலகத்தில் பெண்கள் இருந்தாலும் இந்த பெண்ணை கடவுளுடைய தேர்ச்சி, அதுதான் கடவுளுடைய தாய் என்று சொல்லுவோம். அவர் தன் மகனுக்கு ஏற்பாடு செய்த தாய் இது. ஒரு பெண் வேண்டும், ஒரு குழந்தை. இயேசு மனு உடல் ஏற்க வேண்டும் என்றால் கட்டாயமாக ஒரு தாய் வேண்டும், ஒரு தாய் உதரம் வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் கானா ஒரு அரும் அடையாளத்தில் பேசும்பொழுது கூட என் நேரம் இன்னும் வரவில்லையே அவர் இயேசு சொல்கிறார். மரியாள் அதெல்லாம் கொஞ்சம் பைபாஸ் பண்ணிட்டு செய்வா மகனே, ஏன்னா காலம் நிறைவேறிட்டு, காலம் நிறைவேறிய பொழுது தான் என்ன தேர்ந்தெடுத்தார், ஒன்றை பெற்றெடுக்க வைத்தார். அப்புறம் இந்த சொல்லும் பொழுது அதனுடைய விளைவு எனக்கு அன்னை மரியாளுடைய இந்த ஏற்பினால் தலை குனிந்து உம்முடைய திருவுளம் என்னுடைய பாக்கியம், உம்முடைய சித்தம் என் பாக்கியம் என்று ஏற்றுக்கொண்டதால் நடந்தது என்னவென்றால், நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். அவளுடைய தாய்மையினால் அவர் இயேசுடைய தாயாக மாறியதால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவோம். என்னமோ பயங்கரமான ஒரு தொடர்பை பவுல் இந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, அந்த விளைவு தமத்திருத்துவ விளைவாக இந்த தாய்மையுடைய விளைவு படிக்கும்போது, நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்கள் அனுப்புகிறார். ஆவியானவர் வந்துடுறார் உள்ளத்தில். அந்த ஆவி என்ன செய்கிறாரு, அப்பா தந்தையை என கூப்பிட வைக்கின்றார். அதனால் இயேசு கிறிஸ்துவில் நாம் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். அப்போ தந்தை மகன் தூய ஆவியினுடைய வாழ்விலே நாம் இணைக்கப்படுவது இந்த தாய்மை பேரு மரியாளுக்கு கொடுத்ததால், அந்த தாய்மை அவர் ஏற்றுக்கொண்டதால். மரியாவின் தாய்மையை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம், வணங்குகிறோம்.
ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தாய்மார்களை, நம்முடைய பெண்ணினத்தை, நம்முடைய சகோதரிகளை, இல்லது பெண்குலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கைம்பெண்கள் போன்றவர்களை நம்ம எப்படி நடத்துகிறோம் என்பதும் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது அல்லவா? அன்னை மரியாவிலே நிறைய பேர் கடவுளுடைய தாய் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதற்கு அஞ்சும் போது சாதாரண பெண்கள் நிலை வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனக்கு எங்கேயோ படித்த கவிதை வரிகள் ஞாபகத்துக்கு வருது. அந்த இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அனாதை இல்லம். ஏன்னா அன்னைக்கு அன்னைமார்களை எத்தனை பேர் மதிக்கிறாங்கன்னு தெரியல. அது ஒன்று. ஒருமேல் நான் -ல் சேர்ந்தப்ப எப்போதுமே மாதா பற்றி பிரசங்கிக்கிறப்ப இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என்று அழைத்தால் குழந்தாய் என்று வருவாய், அபயம் என்று சொன்னால் அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய். இன்றைக்கு பெண்கள் ஒரு போக பொருளாக, விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பெண்களே பல நேரத்தில் அதை உணராமல் இன்னும் இருக்கிறார்கள். அன்னை மரியாள் கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய தியாகம் செய்தார். தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தார்கள், தன்னுடைய ஆசாபாசத்தை தியாகம் செய்தார்கள். ஒருவேளை தன்னுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து கடவுளுக்காக, ஆண்டவரே நீங்கள் தான், நீங்கள் சொல்லிட்டா எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களும் கூட கடவுளுடைய இறை சித்தத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றும் போது அவருடைய வாழ்வும் அன்னை மரியாவுடைய வாழ்வை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். பெண்குலத்தின் பெருமை அன்னை மரியா. அன்னை மரியா நமக்கு பரிந்துரைப்பவர் மட்டுமல்ல, அன்னை மரியா நமக்கு பாடமாக அமைகிறவர். அவரிடத்திலே நாம் பல பண்புகளை கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் தந்தையர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள். அவர் ஒரு நமக்கு முன்மாதிரி. ஆம், இந்த ஆண்டின் தொடக்கத்திலே அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் மரியாளை கொண்டாடுகிறோம். மரியாளுடைய பரிந்துரையை மட்டுமல்ல, அவளுடைய நல்ல பண்புகளை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். அந்த மரியாளைப் போல ஆண்டவரை மையப்படுத்தி அவருடைய ஆசி பெற்று இந்த ஆண்டு முழுவதையும் நாம் வெற்றியாக்குவோம். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும், இந்த ஆண்டின் ஒவ்வொரு மடித்துளியிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்னை மரியாள் நமக்கு பரிந்துரைக்கட்டும். அவளுடைய எடுத்துக்காட்டுகள் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டுடைய சீடராய் வாழ நமக்கு துணை வரட்டும். அன்புமிக்கவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.